வெல்கம் டு யாழி கிட்ஸ். ஓர் அழகான கிராமம். பசுமை பரந்த வெளிகள், அழகான வீடுகள், நட்பான மக்களால் நிரம்பிய ஒரு அமைதியான இடம். அந்த கிராமத்தில் பூஜா மற்றும் தேஜா என்ற சிறிய நண்பர்கள் ஒரு நாள் பேசி கொண்டிருந்தனர். நம்ம நண்பர்களை எல்லாம் கூப்பிட்டு பூங்காவுக்கு போய் விளையாடலாமா என்று பூஜா கேட்டாள். அப்பாடா, இது நல்ல ஐடியா என்று தேஜா மகிழ்ச்சியுடன் பதிலளித்தான். அதுபோல் அவர்கள் கிராமத்தில் உள்ள நண்பர்களை ஒருவருக்கொருவர் அழைத்து வந்தனர். இறுதியாக அனைவரும் ஒன்று சேர்ந்து பூங்காவிற்கு சென்றனர். பூங்கா வந்ததும் அனைவரும் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தனர். ரோஜா ஸ்கிப்பிங் விளையாட ஆரம்பித்தாள். சிட்டி ஸ்விங் மீது அமர்ந்து விளையாடினான். மைக் ஊஞ்சலில் அமர்ந்தான். சார்லி அந்த ஊஞ்சலை தள்ளி இருவரும் மகிழ்ச்சியுடன் விளையாடினார்கள். பின்னர் பூஜா, கிரிஷ், பிரியா ஆகிய மூவரும் சேர்ந்து ஸ்கிப்பிங் விளையாடினர். ராணா மற்றும் டிம்மி இருவரும் பலூன்களை ஊதி வானத்தில் விட்டனர். அது வானில் பறந்து செல்லும் அழகை பார்த்து அனைவரும் உற்சாகப்பட்டனர். அதன்பின் கண்ணை கட்டிக்கொண்டு கண்ணாமூச்சி விளையாடலாமா என்று ஒருவர் சொன்னதும் அனைவரும் அந்த விளையாட்டில் ஈடுபட்டனர். சிரிப்பும் சண்டையும் மகிழ்ச்சியும் கலந்த ஒரு இனிய சந்தோஷ வேளை. அன்று மாலை விளையாடிக் கொண்டிருக்கும் வேளையில் மேகங்கள் திரண்டு இடி மின்னலுடன் மழை பெய்ய ஆரம்பித்தது. இடி மின்னல் என்று அனைவரும் பயந்து ஓடத் தொடங்கினர். பின்னர் எல்லோரும் வீடு திரும்ப முடிவு செய்தனர். வீட்டுக்கு செல்லும் வழியில் ரோஜா சொன்னாள், இனி நாம வெளியே செல்லணும் என்றால் பெற்றோருடன் மட்டும்தான் செல்லணும், இல்லையென்றால் அபாயம் ஏற்படலாம். அந்த வார்த்தைகளை ஒவ்வொருவரும் கவனமாக கேட்டுக்கொண்டனர். பயத்துடனும் அனுபவத்தை நினைத்து சிரிப்புடனும் அனைவரும் வீடு திரும்பினர். அந்த நாள் ஒரு இனிய நினைவாக அவர்களது மனதில் நிறைந்தது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.